வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான அடை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை இட்லி இல்லாத நேரத்தில் நம்ம இந்த போல் 2 மணி நேரம் ஊற வச்சு உடனடியாக சுட்டு சாப்பிடக்கூடிய இந்த அடை ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1/2 கப் பச்சரிசி, 1/2 கப் புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாங்க. 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதை எடுத்துக்கலாம். அப்புறம் 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டால் இன்னும் 2 வரமிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் அரிசி பருப்புலாம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 2 அரிசியும் நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு அதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பருப்பும் ஒரு தனி கிண்ணத்தில் போட்டுட்டு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இப்போ இதெல்லாம் மூடி வச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். பெருங்காயமும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை தண்ணி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்ல அரிசியை போட்டுக்கலாம். அது கூட மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காய தண்ணியும் ஊற்றிக்கலாம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த போல் அரைச்சி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்த பருப்பையும் இதில் போட்டுடலாங்க. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். இது நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு கரைக்க வேண்டாம், அதோட கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இது இப்போ இந்த அடை மாவோடு சேர்த்து வதக்கி போட வேண்டிய பொருள்னு பார்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது தேங்காய் சட்னிக்கு உடச்ச கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் புளி வச்சு நம்ம சட்னிக்கு அரைச்சி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டுடலாங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாங்க. இது கொஞ்சம் வதங்கின பிறகு துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இதை இந்த அரைச்சி வச்சுருக்கிற அடை மாவில் போட்டுடலாங்க. இதெல்லாம் கரண்டியில் நல்லா கலந்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசை கல் வச்சுட்டு கல் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கலாங்க. இப்போது 2 கரண்டி மாவு இதில் ஊற்றிட்டு நல்லா மெலிசாக இந்த போல் தேய்ச்சி விட்டுடலாம். கரண்டியில் நடுவில் ஒரு குழியை விட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் இதில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நடுவில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இப்பயும் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுவும் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு லைட்டாக செவந்த பிறகு நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை போல் எல்லா அடையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட இந்த மெஷர்மெண்ட்டில் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த மெஷர்மெண்ட் மாவுக்கு மொத்தம் 5 அடை வந்ததுங்க. நீங்கள் இந்த ரெசிப்பியை நைட் டின்னருக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சத்தான இந்த அடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பருப்பு அடைக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம நாட்டு சர்க்கரை தேங்காய் சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.